வணக்கம். நம்ம முத்திரை மருத்துவம், அதுபோக ஆன்மீகம், தியானம் இதுல நிறைய விஷயங்கள நம்ம சீனியர்ஸ்ல பார்த்து வந்துருக்கோம். இந்த சீனியர்ஸ் சேனல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியானம் சம்பந்தமான விஷயத்த பதிவு செய்யப்பட்டது. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சக்கர தியானம் குடிச்சிருந்தோம். தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியதுன்னு சொல்லலாம் இந்த தியானத்தை. அதாவது செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிற முறைக்கு நம்ம தியானத்தை பயன்படுத்த முடியும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய தன்மையை நாமளே சுத்தப்படுத்தி நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பதற்கான தியானத்தமா நம்ம என்ன பண்றோம், இந்த தியானங்களை செஞ்சுட்டு வரோம். இந்த தியானத்தை செய்யும் போது நமக்குள்ள கிடைக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய ஆற்றலும் பரமாத்மாவுடைய ஆற்றலும் அதுபோக பிரபஞ்சத்துடைய பேராற்றலும் அனைத்தும் இணைந்து நமக்கு சக்தியை கொடுக்கறதா மாறும். செய்யற இந்த பயிற்சி எல்லாமே எளிமையானது தான். இந்த பயிற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தியான குருமார்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு வெப்சைட்ல போட்டிருப்பாங்க. நீங்க தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்படி தேடியது இருந்தும் அது போக அதை பார்த்து அதை உணர்ந்து அதனால இந்த நன்மைகளை வைத்தும் சரி இந்த பயிற்சியை கொடுக்கலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த செல்ஃப் ஹீலிங் பண்ணக்கூடிய பயிற்சி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா அதே தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஏன்னா இந்த செல்ஃப் ஹீலிங் தியானத்தை பாத்தீங்கன்னா பிரிச்சு நம்ம செய்யலாம். ஒரே மாதிரி தொடர்ந்து செய்யலாம் செஞ்சுக்கலாம், பிரிச்சு செய்யலாம். இப்ப இதுல அடுத்த முறையாக சொல்றோம்னா எப்படி பண்ண போறதை பாருங்க. முதல்ல இந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி நீங்க உங்க முகம் கை கால்களை நன்றாக ஆரம்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வம் இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுடைய குருமார்கள் இல்ல உங்களுக்கு பிடிச்ச குரு சித்தர்கள் ஜோதி நீங்க யாரை வேணா நீங்க மனசு நினைச்சு நீங்க வணங்கிட்டு குருவே நம்ம அப்படின்ட்டு நீங்க ஆரம்பிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா குருவே நம்ம தந்தையே நம்ம அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இந்த பயிற்சி ஆரம்பிக்கிறேன். இந்த பயிற்சியை நீங்க செய்யும் போது நீங்க உங்களுடைய எண்ணத்துல எப்படி எண்ண ஓட்டம் எங்க ஓடணும் பரவாயில்ல, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதை அடக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாதீங்க. எந்த விதமான கசத்தையும் நீங்க பண்ணாதீங்க. அதை எந்த முயற்சியும் நீங்க செய்ய வேண்டாம். உங்களுடைய இயல்பான தன்மைக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதை செய்ய தொடங்குங்க. உங்களுடைய இயல்பான தன்மையில நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. அப்படி இருக்க என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான தன்மை நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதை மற்றவங்க எதுக்கு போகாதீங்க. நெகட்டிவ் நிறைய உங்களுக்கு வந்தாலுமே அது எதையுமே கண்டுக்க வேண்டாம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 2 கைகள் பாத்தீங்கன்னா இப்படி குறுக்காட்சி ஒரு கிராஸா வச்சுக்கிட்டு கரெக்டா ஒரு 2 மேல தொட்டுருங்க. சரிங்களா? இது இப்படிதான் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா இது மாதிரி வைக்கலாம். இதை தாண்டி நீங்க சிறுமுதிரை வச்சு உட்காந்துக்கலாம். அதுக்கு பைரவ முதிரை வச்சு உட்காந்துக்கலாம். அதெல்லாம் தவிர முடியாது. சரிங்களா? இல்ல கைகளை இப்படி வாங்க மட்டும் வச்சு உட்காந்துக்கலாம். இப்படி நீங்க ஆசீர்வாதம் பண்ற மாதிரி முதிரை வச்சு உட்காந்துக்கலாம். நீங்க எந்த மாதிரி வேணாலும் முதிரை வச்சு உட்காந்துக்கலாம். இந்த முதிரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்குள்ள இந்த பறவை இருக்கக்கூடிய சக்தியை உள்ள எடுத்து கொடுக்கறதா இருக்கும். அதை இப்படி வச்சு உங்களுடைய மடியில வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு கண்களை மூடி ஆழமான ஒரு சுவாசம் எடுக்கிறீங்க. அது சுவாசம் எடுத்து வெளியே விட்டுறணும். ஆய் வெளியே விட்டாலும் சரி, சுவாசத்தை மூக்கில் விட்டாலும் சரி. இது மாதிரி நீங்க சுவாசம் விட்டுட்டு அந்த அமைதித்தன்மையில் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இந்த பயிற்சியை செய்யும் போது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2 சொல்லுவீங்க. ஹா மற்றும் லீ. இது ஆன்மீக ரீதியாக மனதை ஒருநிலைப்படுத்தி மனோதத்தை இயக்கி சக்கரத்தை அறுவடை செய்யக்கூடிய ஒரு சரிங்களா? பெரிய ஆராய்ச்சி அவசியம் கிடையாது. அந்த ஆ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள அந்த உச்சரிப்பு ஆ மாதிரி அப்படியே உள்ள போகும். அப்படியே ஆழமாக ஆ அப்படிங்கிறது ஆ அப்படின்னு உள்ள போய் ஆதார சக்தியில இயக்கக்கூடிய தன்மை வீ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே சென்று அந்த விஷயத்தை இயக்கி வெளிக்கொண்டு உதவி செய்யக்கூடியதா இருக்கும். உங்களோட தன்மை தான் அந்த ஹாரின்னு சொல்றது. நீங்க சொல்லும் போதே உங்களால அந்த விஷயத்தை உணர முடியும். ஹான்னு சொல்லும் போது எப்படி உள்ளே செல்லுது, ரீன்னு சொல்லும் போது எப்படி வெளியே வருதுன்னு சொல்ல முடியும். நீங்க முடிஞ்சளவுக்கு முழு தனியாக வச்சு நிமிர்ந்து உட்காந்துருக்கீங்க. முடியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி படுத்துக்கீங்க. படுத்துக்கிட்டு உங்களுக்கு கைகளை வச்சுட்டு நீங்க கற்பனையா கொஞ்சம் பண்றதை பார்த்துட்டு நீ கற்பனையா போய் செஞ்சு பாருங்க. சரிங்களா? எப்பயுமே ஒரு நல்ல எளிமையான இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த தியானத்தில என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம அலட்சியப்பட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம நெகட்டிவா எதுவும் பண்ணிட்டே இருந்தா அது நம்ம இதையும் வெற்றி அடைய முடியாது. அதான் அந்த மாதிரி விஷயமா நீங்க செஞ்சீங்கன்னா தயவு செஞ்சு நெகட்டிவான விஷயம் போடிக்காக தூக்கம் போட்டு எல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் உட்காருங்க. இல்லைன்னா எந்திரிச்சு போய் அடுத்த நாள் செய்யணும். சரிங்களா? வச்சு செய்ய முன்னாடி வச்சுக்கணும். பேர் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரும். சரிங்களா?
இப்படி ஹாரி ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உங்களுடைய கவனம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உருவ மத்தியில் இருக்கும். உருவ மத்தியில் வச்சுட்டு சொல்லிட்டு வரும். அப்படின்னு 6 தடவை சொல்லணும். இது சத்தமா சொல்ல அவசியம் இல்லை, மென்மையா சொன்னா போதும். ஆதிங்கிறத மென்மையா சொன்னா போதும். சரியா? மென்மையா சொல்லிட்டு கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கும்போது ஹான்னு வந்து முடிக்கணும். அந்த சுவாசம் முழுமையா வெளியே போற வரைக்கும் அந்த இருங்கிறத சொல்லணும். இப்போ சுவாசம் உள்ள எடுத்துக்கிட்டீங்க, எடுத்துட்டு அந்த இருங்கிறது அப்படியே மெதுவா போய் சுவாசம் முழுசா வெளியே வரைக்கும் போயிட்டு வரணும். இந்த ஹாரி 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 அப்படிங்கிறத வந்து நீங்க ஒரு 6 தடவை சொல்லிட்டு 7வது முறையா வந்துட்டீங்கன்னா ஹா இது அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தை கவனிச்சு சொல்லிட்டு வரும். இப்படி சொல்லிட்டு வரும்போது இந்த பூர்வமத்திக்கு நீங்க அப்படியே கவனம் சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 3 முறை, ஒரு முறை சொன்னா கூட போதும், அல்லது ஒரு 3 முறை ஒரு கோர்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாரிங்கிறத சொல்லி ஹா இரு முடிக்கிறது ஒரு முறை, அதே மாதிரி 3 முறை சொல்லலாம், அது ஒரு முறை சொல்லிக்கலாம். சொல்லிட்டு நீங்க பூர்வம் வந்து கவனம் வச்சு அப்படியே உட்காந்துருக்கும் போது கருப்பு கலர்ல ஒரு நேரத்துல வர்ணம் வந்து போகும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அப்படியே உட்காந்து போகிறதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது பச்சை கலர்ல தெரியும், அல்லது மஞ்சள் கலர்ல தெரியும், அப்படின்னா வெள்ளை கலர்ல தெரியும். ஸோ கருப்பு கலரு, பச்சை கலரு, மஞ்சள் கலரு, வெள்ளை கலர்னு தெரியும். இந்த மஞ்சள் கலருங்கிறது தங்க கலர்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போது இந்த பச்சை கலர்ல தெரியும் போது அந்த பச்சை கலர் அப்படியே நீங்க வந்து நினைச்சுக்கிட்டு அப்படியே நீங்க தியானம் பண்ணுங்க. அப்படி தியானம் பண்ண என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள்ள இந்த சொன்ன அந்த அதிர்வலைகள் மூலமா இயங்கின சக்தி நிலைப்பாடுங்கிறது இந்த சக்தியை என்ன பண்ணணும்னா உடம்பு முழுக்க பரவி இந்த கிரீன் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி. கிரீன் வந்து எல்லாத்தையும் புதுசா உருவாக்கும். அந்த கிரீன் எனர்ஜி வந்து என்ன பண்ணணும், உங்க விஷயம் வந்து எவ்வளவு உருவாக்கணுமோ அதை உருவாக்கி ஒரு நல்ல வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். உடம்புல புதுசா வந்து செல்கள் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு, மடிந்து போன செல்கள்லாம் வந்து மீண்டு வர்றதுக்கு, உடம்புல எங்கேயாவது அசோரியம் இருந்தால் அந்த அசோரியத்தை சரி பண்ணக்கூடிய செயல்கள் இது இத்தனையுமே வந்து செய்யக்கூடியதா வந்துன்னா இந்த கிரீன் எனர்ஜி வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த கோல்டன் கலர், அந்த மஞ்சள் கலருக்கு அந்த கோல்டன் கலர் நீங்க நினைச்சு பார்க்க உங்களுக்கு நிலைத்த தன்மை அப்படிங்கிறது வந்து இருக்க தொடங்கும். நிலைத்த தன்மையில நீங்க வந்து அப்படியே நின்று எல்லா விதமான நிலைத்தன்மையும் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். எதெல்லாம் ஆற்றல் இருக்கோ அந்த ஆற்றலை இன்னும் பெருகி கிடைக்கிற வாய்ப்பு வந்து கொடுக்க தொடங்கும். அப்போ அந்த கோல்டன் கலர் வந்து பண்றது நல்லது. கருப்பு வந்து யாரும் செய்ய வேண்டாம், சரிங்களா? அதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்களால பிரிச்சு பார்க்க முடியாது, அதனால வந்து கருப்பு கலர் யாரும் செய்ய வேண்டாம். வெள்ளை கலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெண்மை தன்மை அப்படிங்கிறது உங்களுடைய ஆத்மா வெளியே வந்து பார்க்கக்கூடிய தன்மைக்கு வந்து கொடுக்கக்கூடியது. அப்படிங்கும்போது அதை இந்த பயிற்சியில யாரும் செய்யக்கூடாது, சரிங்களா? அந்த பயிற்சி யாரும் செய்யக்கூடாது. அப்போ என்ன கலர் நினைச்சோம்னா பச்சை கலருமே அதுக்கப்புறம் வந்து கோல்டன் கலர், 2 கலர் ஏதோ கலரை வந்து நீங்க வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தியானம் வந்து பண்ணிக்கலாம். தானாகவே அது மாதிரி தோணுச்சுன்னா. அப்படி தெரியல நினைப்பா வந்தது தெரியலன்னா ஒண்ணும் இல்லை, நீங்க வந்து இந்த பயிற்சியை சொல்லிட்டு அப்படியே கண்களை மூடி புருவமத்தில் கவனம் வச்சிருந்துட்டு நீங்க வெளியே இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடலாம், சரிங்களா? ஸோ இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த அதிர்வலைகளை அப்படியே ஃபீல் பண்ணி புருவமத்தில் கவனம் வச்சு வீட்டில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அதை அப்படியே உட்காந்து வீட்டில் ஃபீல் பண்ணி உடம்பு முழுக்க உங்களுடைய எனர்ஜி வந்து பரவ செய்யுங்க. அப்படி பரவும் போது உங்களுக்கு தேவையான நல்ல பாசிட்டிவான விஷயங்கள், நேர்மையான விஷயங்கள் இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்க நினைச்சு பார்க்கணுங்க. இதை வந்து செஞ்சுட்டு வரலாம், சரிங்களா? கோல் வரும், அதுக்கப்புறம் பசங்க தெரியும் போது மீதி நேரத்துல நீங்க வந்து அப்படியே தண்ணி மூலம் உட்காந்து இவங்க நன்றி சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை நினைச்சிட்டு அப்படியே எடுத்து சொல்றாங்க, சரிங்களா? ஸோ இந்த பச்சைகளை வச்சுக்கிறது எவ்வளவு உட்காந்துருக்கலாம், 15 நிமிஷம் அல்லது ஒரு 20 நிமிஷம் உட்கார தகுதியை பொறுத்து. உட்கார முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், படுத்துக்கிட்டு அந்த கிரீன் கலர் நினைச்சு நீங்க அப்படியே என்ன பண்ணலாம், குடும்பத்தை கவனம் வச்சு பண்ணலாம். இதை வந்து செய்யும் போது உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதுக்கப்புறம் குருமார்கள் இவங்க வந்து வணங்கிட்டு உடலுக்கு நன்றி சொல்லிட்டு நீங்க அந்த பயிற்சி செய்யணும். முடிக்கும் போது அதே மாதிரி என்ன பண்ணணும்னா நன்றி சொல்லிட்டு பயிற்சி வந்து முடிக்கணும். இது நீங்க செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறை உங்க கண்ணாடி உங்க முகத்தை பார்த்துக்கலாம். செய்யறதுக்கு அப்புறம் முகத்துல ஒரு கண்ணாடி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு மாற்றத்தை, ஒரு வியாதி புரிய வந்து முகத்துல வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து உணர முடியும். இது நீங்க எவ்வளவு தூரத்துக்கு
உண்மையான அன்போடு நீங்க செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி உங்களுக்கு. ஏன்னா இது உள்ள இருக்கிற சக்தியை இயக்கிறதுல நீங்க அப்படி அற்புதமா உணர முடியும். அப்படி உணர்றதுக்கான வழி நீங்க என்ன பண்ணணும், இது வந்து நீங்க செய்யணும். சரிங்களா? கையில வச்சுட்டு ஒழுங்கா செய்யுங்க. நீங்க என்ன பண்ணீங்க பாத்துக்கங்க. ஆஹ் 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 இது மாதிரி தியானம் செஞ்சுட்டு மெதுவாக கண்ணை திறந்து உங்க உள்ளங்கையை பார்த்துட்டு கண்ணை முடிச்சு திறக்கிறது ரொம்ப நல்லது. குடிக்கும் போது இந்த ஆத்மாஞ்சலிச்சு முற்று வச்சு நீங்க முடிக்கிறது நல்லது. முடிச்சுட்டு நீங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா நீங்க உள்ள வந்து சொல்லியிருப்பீங்க இல்லையா? அப்ப சொல்லியிருக்கும் போது தொண்டை எல்லாம் லேசான தளர்வுல வளர்ச்சியா இருக்கும். அப்ப நீங்க முறையும் போது நன்மை வந்து நடக்க தொடங்கும். இந்த விஷயத்தை வந்து மென்மையா சொல்லணும். வாய் விட்டு சொல்றது நல்லது. அந்த வாய் விட்டு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அதிர்வு அப்படிங்கிறத நீங்க உணர முடியும். அப்போ அதை மென்மையா சொல்லணும். மென்மையா சொல்றது நல்லது. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்கரத்தை பற்றி மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு முன்னாடி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதுலயும் வந்து நீங்க முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா இதே மாதிரி உட்காந்துக்கிட்டு தொடர்ந்து இதோடய சேர்த்து உங்களுடைய கவனம் வைக்கிறீங்க இல்லையா? அப்ப குரு மத்தியில கவனம் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு சக்கரத்துல இருந்து அந்த ஹாரிங்கிறது கிளம்புதான் நீங்க நினைச்சு பார்க்கலாம். அப்போ குடும்பத்தை கவனம் வச்சுக்கிறீங்க. ஹான்னு சொல்லும்போது நீங்க சொல்லும்போது மூலாதாரத்துல இருந்து வந்து அப்புறம் சுவாதிஷ்டானம், அதுக்கப்புறம் மணிப்பூரகம், அதுக்கப்புறம் அநாகதா, அப்புறம் விசுக்தி, அப்புறம் ஆக்னேய சகசிரம் ஆயுதம் முடிக்கிற மாதிரி நீங்க வந்து நினைச்சு அப்படியே வந்து நீங்க கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு அப்புறம் அந்த பச்சை கலர் மற்றும் கோயில்களை நினைச்சுக்கிட்டு நீங்க குடும்பத்தை கவனம் வச்சு அப்படியே அமைதியா அமர்ந்துக்கலாம். அமர்ந்துட்டு முடிச்சுட்டு உங்க உள்ளங்கையை பார்த்து நீங்க இந்த பயிற்சியை வந்து நிறைவு செய்யலாம். இந்த பயிற்சியை வந்து காலையில் செய்யறதுமே மாலை வேலையில் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த 2 நேரத்துல செய்யும்போது இந்த பயிற்சியோட தன்மைங்கிறது உங்களுக்குள்ள இருந்து உங்களுடைய எண்ணத்தை சீர்படுத்தி உங்களை நீங்க செல்ஃப் ஹீலிங் பண்ணுவதற்கு உதவி செஞ்சு உங்கள் மனதை சீர்படுத்தி மன ஓட்டத்தை சீர்படுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கான நம்பிக்கையை கொடுத்து உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுய சிகிச்சை செஞ்சுக்கிட்டு சுய மன ஒழுக்கங்களை கொண்டு வருவதற்கான பயிற்சியாகவும் இந்த பயிற்சி வந்து பயன்படுத்திக்க முடியும். சரிங்களா? அது இங்கிலீஷ் சொல்லும் போது செல்ஃப் ஹீலிங் சொல்லுவாங்க. சரிங்க? உங்களுக்கு நீங்களே வந்து கொடுக்க முடியாது. அது போக வந்து உங்களுடைய எண்ணத்தை சீர்படுத்தி நீங்கள் நினைக்கின்ற காரியத்தை செயல்படுத்துவதற்கு நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தியானமா வந்து இருக்கு. அதாவது மேனிஃபெஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம என்ன வந்து நினைக்கிறோமோ நம்ம சொல்றோமோ அது திரும்ப சொல்லும் போது அது அப்படியே கிடைக்குமாங்க. அந்த ஆழமான பதிவிற்கு ஆழ்மனதின் பதிவிற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இந்த ஒரு தியான பயிற்சி வந்து உதவி செய்யும் சொல்லப்படுது. ஸோ இது ரொம்ப எளிமையானது. உங்களுக்கு எதிரையும் கட்டுப்படுத்த போல சும்மா ஹாரின்னு சொல்றீங்க. உங்களுக்கு 7 செகண்ட் நினைச்சு நீங்க வந்து பயணம் பண்றீங்க. பயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அலாரம் வச்சுட்டு அதுல இருந்து நீங்க வந்து வெளியே வரீங்க. சரிங்களா? ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் பிரபஞ்சத்திற்கும் குருவிற்கும் நன்றி சொல்லிவிட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். இசைதெய்வத்துக்கு நன்றி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். எதனாலன்னா நாம் வந்து நமக்குள்ள ஆழமான பயணத்தில் இருக்கும்போது நமக்குள்ள ஆழமான பயணத்துல எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இறைத்தன்மை நம்ம உள்ள ஒழுங்குது. அந்த இறைத்தன்மைக்கு நம்ம மதிப்பு கொடுத்து செய்யணும். அதுக்கு உபயோகப்படுகிற நமக்கு எதுவுமே செய்யறதா கூட இந்த மாதிரி நம்ம முறை வைக்கும்போது நம்ம குடியிருப்பதற்கும் நமக்கு வெளியிருப்பதற்கும் நாம் நன்றி உணர்வோடு நன்றி செலுத்துவதுன்னு அர்த்தம். நம்ம செய்ய அப்ப இந்த முறையை செஞ்சுட்டு நம்ம செய்யறோம். முடிக்கும் போது அதே மாதிரி நம்ம முறையை செய்து விட்டு முடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த நன்றி செலுத்தல் மூலமாக நமக்கு பாதுகாப்பு கவசம் கிடைக்கப்படுது. அதனாலதான் நிறைய விக்கிரகங்கள்ல நம்மளுடைய
கோயில் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து கை வச்சு நின்றுப்பாங்க. இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. நீங்க யாருக்கையாவது ஒருத்தருக்கு நன்றி செலுத்தணுமோ இல்லை கை கொடுக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலை வருதுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இப்படி இந்த கையை வச்சுக்கிட்டு இப்படி வணக்கம் சொன்னீங்கனாலே போதும். அப்படி வணக்கம் சொல்லும் போது உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு வந்து கண்டிப்பா கிடைக்க தொடங்கிடும். அது அவங்களுக்கு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பு உருவாக்குற மாதிரி இருக்கும். அப்படி இரண்டு விதமான ஒரு நல்ல ஒரு பண்பினையும் தன்மையையும் சக்தியும் கொண்டதாக இந்த ஆத்மாஞ்சலி வந்து இருக்கும். அப்ப இந்த முதலீடு செய்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க, இந்த முதலீடு செய்து நீங்க வந்து முடிக்கிறீங்க. இந்த பயிற்சி நீங்க செய்ய 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 நிச்சயமாக உங்களுக்குள்ள நல்ல நன்மைகள் பல உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா எனக்குள்ள அந்த மாற்றத்தை உணர்ந்ததுனாலதான் சரி இப்படி ஒரு எளிமையான பயிற்சி இருக்கும்போது இதை தங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? இது மாதிரி நீங்க தியான சம்பந்தமான விஷயத்த நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சக்கர தியானம், செல்ஃப் ஹீலிங் பண்ணக்கூடிய தியானம் இதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலுமே நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்ல மூலம் தொடர்பு கொண்டு நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து கத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கான கட்டண சேவை நேரடியாக கற்றுக்கும் போது அந்த கட்டண சேவை கற்றுக்கலாம். இதே நீங்க தியானத்துக்கு போயிட்டு இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இதை வச்சா நீங்க பயன்படுத்தி செஞ்சுக்கலாம். இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவத்திற்கு ஒப்பான அடுத்த விஷயமா கிடையாது. தியான தன்மைக்கு போயிருந்தவங்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பா வந்து புரியும். அப்படி புரியும் போது நீங்க செஞ்சு பார்க்கலாம். என்னுள்ள வந்து ஏற்பட்ட அந்த மாற்றம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சரியான விஷயத்த வந்து கொடுத்துச்சு. அப்ப கொடுக்கும்போது ஆஹா நம்ம படிச்சோம், இதை பார்க்கும்போது புரியுது அப்படிங்கிறப்போ அந்த புரிதல் வந்து உங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்குள்ளேயே அது நல்ல மாற்றம் வந்து நம்பிக்கை. ஏன்னா எனக்கும் அந்த மாற்றம் என்ன பண்ணல, என்னை எங்கேயும் வந்து சிறைப்படுத்தல, ஒரு சிக்கல்ல மாட்டி வச்சுட்டு இருந்து வெளியே வர முடியாம தவிக்க விட்டு அதெல்லாம் பண்ணல. ஒரு சில தியானங்கள் அது மாதிரிலாம் செய்யும். ஏன்னா அது சக்தி நிலை உணராம பண்ணோம்னா அப்ப இந்த சக்தி நிலை உணரும் போது இது இப்படிதான் வேலை செய்யுங்கப்போ அது அவ்வளவு ஆனந்தமாகிடுச்சு. அப்ப இது பண்ணும்போது என்ன அப்படின்னா உணர்வு பெற்ற மனிதர்களாக இருக்கும்போது அது உணர்ந்து வந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். உணர்வே இல்லாமல் ஒரு சில பேர் அந்த உணர்வுனா அந்த தியான உணர்வு, அந்த உணர்வு சொல்றேன், அந்த தியான உணர்வே இல்லாதவர்கள் செய்தால் கூட இது என்ன பண்ணாதுன்னா பெரிய மாற்றத்தை கொடுக்காட்டினாலுமே அவங்களுக்கு கெடுதல் பண்ணாது. சில பேர் இந்த தியான உணர்வே இல்லாதவங்க செய்ய சொல்லுவாங்கன்னா எனக்கு எதையுமே உணர முடியல, நான் சும்மா சொல்லி பார்த்தேன் அப்படிம்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சொல்ல இருக்காங்க. தியானம் கற்றுக்கிட்டவங்களுக்கேவும் தியான உணர்வு இல்லாம இருக்கும். அப்ப தியானம் கத்துக்கிட்டவங்க தியான உணர்வு இல்லாட்டினா கூட அவங்க சொல்லுவாங்க நான் செஞ்சு பார்த்த உண்மை எனக்கு ஒன்றும் தோணல அப்படின்னு. அப்ப அந்த உணர்வு பெற்ற மனிதர்களுக்கு இது ஒரு அற்புதமான விஷயமாக தெரியும். உணர்வு இல்லாதவர்களுக்கு உணர்வை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது வந்து கிடைக்க தொடங்கும். அப்ப அதனால சொல்றேன், உங்களுக்கு ஆர்வ நிலை வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக மூச்சு ஒரு 5 முறை அல்லது 10 முறை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தியானத்தை வந்து நீங்க வந்து அமைதியாக நீங்க ஒரு முறை சொல்லிட்டு அப்படியே கண்களை மூடி உட்கார்ந்துட்டு நீங்க எந்திரிச்சுக்கலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் செய்யுங்க. அப்புறம் போக 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 ஒரு முறைங்கிறது ஒரு 5 முறை வரைக்கும் சொன்னால் போதுமானது. அதுக்குள்ளேயே உங்க உடம்புலவே அதிர்வு பரவி இருக்கும். அந்த அதிர்வுகளை உணர்ந்து அப்படியே புருவ மத்தியில இது சொல்லப்பட்ட வழிமுறை பிரகாரம் நீங்க அந்த விஷயத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான ஒரு தியான அனுபவத்தை வந்து நீங்களே வந்து ஏதோ சோர்வு இருக்குது, உடல் சோர்வு இருக்குது, மனச்சோர்வு இருக்குது, அந்த நேரத்துல நீங்க செய்யும் போது உங்களோட ஆற்றல் வந்து கிடைக்க தொடங்கும். தினந்தோறும் செஞ்சோம்னா உடல் சோர்வு மனச்சோர்வு வராமல் பாதுகாப்பதற்கான வேலையும் நீங்க செய்ய தொடங்கும். அனைவரும் செய்து வளம் நலம் பெற்று வாழணும் இறைவனை வேண்டுகிறேன். இந்த பயிற்சியை கற்றுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி. எனக்கு கற்றுக் கொடுத்த பிரபஞ்ச விமார்களுக்கு நான் கூகுள்ல இருந்து பார்ப்பேன், புக்ல இருந்து பார்ப்பேன். அது போக நான் முன்னாடி பெருமாள் சொல்லி கொடுத்து நினைச்சிட்டு அப்படி உட்காந்துக்கும் போது உள்ள தோணும், அதெல்லாம் சேர்ந்து உள்ளதாக நான் பிரபஞ்ச பெருமாள் சொல்றேன். சரிங்களா? அனைத்து பிரபஞ்ச குருமார்களுக்கும் நன்றி. கற்றுக்கொண்ட உங்களுக்கு நன்றி. மிக்க மிக்க நன்றி. குருவே நம, தந்தையே நம.